வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். எல்லாருக்கும் தெரியும், நீட் தேர்வு முறைகேடு குறித்து வழக்குகளை உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு பாத்தீங்கன்னா விசாரிக்க உள்ளது. அதாவது இந்த கேஸோடைய ஹியரிங் வருகிற ஜூலை 8. இந்த ஜூலை 8ஆம் தேதி மே 5ஆம் தேதியில் நடந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு முறைகேடு உள்ளிட்ட நாடு முழுவதும் பல புகார்கள் எழுந்தன. இது குறித்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரிக்க சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்குகளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரகுட் தலைமையிலான அமர்வு வருகிற 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் ஹியரிங் வருது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா என்டிஏ தரப்புல இருந்து ஒரு ரீஃபார்ம் சஜஷன் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த வருஷம் நடந்த இந்த வினாத்தாள் கசிவு முறைகேடு இதெல்லாம் தொடர்ந்து பல புகார்கள் பல வழக்குகள் இருந்தும் நெக்ஸ்ட் இயர் இனி என்டிஏவுடைய கட்டமைப்பு எல்லாத்தையும் பாதுகாப்பாக கொண்டு வரதுக்கு என்னென்ன வழிமுறைகளா இருக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் இருக்கு. அதை பெற்றோர்கள் மாணவர்களிடையே அந்த கருத்துக்களை நீங்க சொல்லணும். அது நல்லதோ கெட்டதோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் கேட்டு ஏற்கனவே என்டிஏ தரப்புல ஒரு ரீஃபார்ம் வெப்சைட்ல கொடுத்துருந்தாங்க. அந்த வெப்சைட் மூலயமா நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த சஜஷன் வழக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து வருகிற 8ஆம் தேதி இதற்கான தீர்ப்பு என்ன, ஃபர்தரா கவுன்சிலிங் எந்த டேட்ல நடக்கும், கவுன்சிலிங்க்கு எதுவும் ஸ்டே வருமா வராதா அப்படின்றத கண்டிப்பா 8ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ப்போம். இதே மாதிரியே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கவுன்சிலிங் பத்தி ஏற்கனவே நம்மளுடைய அமைச்சர் சொல்லிட்டாங்க. இந்த வழக்குகள் வரக்கூடிய தீர்ப்புகளை பொறுத்துதான் கவுன்சிலிங் பத்தின ஏற்பாடுகள், கவுன்சிலிங் பத்தின எல்லாமே நாங்க ஃபர்தரா அடுத்தடுத்த நகர்வு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெளிவா சொல்லிட்டாங்க. 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் நமக்கு ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கான அந்த